இருக்காரு. அதாவது தேசிய மொழி வந்து தமிழகத்தை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டேங்கிறது, தமிழை தான் யூஸ் பண்ணுன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதை பத்தி உங்க கருத்து என்ன சார்? இல்ல அதாவது அவர் ஒரு விஷயம் தெளிவா சொல்லியிருக்காரு. பெருமை மிகு இந்தியன், பாரம்பரிய தமிழர் அப்படின்னு சொல்லிட்டார். பெருமை மிகு இந்தியன்னு சொல்ல பிறகு எந்த மொழியும் அவரால் புறக்கணிக்கப்படுகிறதா நான் நினைக்கல. சரி, ஒண்ணு. ரெண்டாவது, அவர் கட்சிக்குள்ள எந்த கான்ஃபிளிக்டும் சொல்லல. அதாவது ஐடியாலஜிக்கலா கான்ஃபிளிக்ட் இல்லை. பிரதமர் மீது அபரிமிதமான மரியாதை, அதுலயும் இஷ்யூ இல்லை. என்ன, அவருடைய சில செயல் திட்டங்கள்ல சில பிரச்சனைகள், அவ்வளவுதான் நான் பாக்குறேன். மாநிலத்துக்கு புரியற மாதிரி தேசியத்தை எடுத்து செல்லவில்லை அப்படின்னு சொல்றாரு. அது அது அவருடைய வெர்ஷன். அந்த வெர்ஷனை அவருடைய வெர்ஷனை நான் கண்டஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இதுக்கு முன்னால இருக்கிற எல்லாரும் அதை பண்ணினாங்கிறது உண்மை. அவர் சொல்ற மாதிரி ஒரு பக்கம் அதனுடைய வெற்றி, அந்த மேக்னிடியூடு என்னங்கிறது தான் பிரச்சனை. சரிங்களா? இப்ப அவர் என்ன பண்ணிருக்கார், இது ஒரு அரசியல் கட்சியாக வரும், அடுத்த எல்லா தேர்தலிலும் போட்டியிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அரசியல் கட்சி லான்ச் பண்ணல. WeTheLeader.org இல்லையா அவர் சொல்லியிருக்காரு. இப்போ நம்ம ஒரு பயிற்சி வகுப்புகள்லாம் நடத்துவோம், அதுல பயிற்சி பெற்றவர்கள் தான் அடுத்த உள்ளாட்சி தேர்தல், சட்டமன்ற தேர்தல்லாம் போட்டியிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுலயே அவர் ஒரு அரசியல் நிகழ்வை காட்டுற மாதிரி இருக்க. இல்ல அதைத்தான் சொல்றேன். அதாவது அரசியல் கட்சின்னு சொல்லிட்டாரு, எல்லா எலெக்ஷன்ல போட்டி விடுவோம்னு சொல்லிட்டாரு. ஆனால் கட்சியாக அதை இப்ப சொல்லல, இப்ப அனௌன்ஸ் பண்ணல. இப்ப அவர் மூமெண்ட் தான் சொல்லியிருக்காரு. ஆமா. சோ இதுல இருந்து இப்போ பாஜகவை சேர்ந்த பல பேரும் அங்க போய் இணைவதற்கான சம்பவங்கள் பல யூடியூப்ல, ஃபேஸ்புக் பாத்தீங்கன்னா அண்ணாமலை ஆதரித்து அவருடன் இணையப்படும் சொல்லியிருக்காங்க. சோ இதன் மூலமாக பாஜகவுக்கு ஒரு மிகப்பெரிய தோய்வு ஏற்படுமா? இல்ல, அதாவது டெம்பரரி செட்பேக்ங்கிறது எந்த இடத்துலயுமே யாருமே மறுக்க முடியாது. அந்த டெம்பரரி செட்பேக் எவ்வளவு நல்ல செட் ஆகுங்கிறது தான் விஷயம். இப்போ இவர் WeTheLeaderல நீங்க போய் சேரக்கூடாது அப்படின்னு கட்சி சொல்லல. ஏன்னா இவர் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்தால்தான் அந்த கட்சியில போய் ஒருத்தர் சேரக்கூடாதுன்னு சொல்லுவீங்க. நான் அரசியல்ல ட்ரைனிங் கொடுக்கனேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்லும் போது ஒருத்தர் போக கூடாதுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்களா? சரி, சரிங்களா? ஆகையனால இவரு இந்த இயக்கத்தை பாஜக மறைமுகமாக ஆதரிக்கிறது. இல்ல ஜெயகணேஷ், ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். ஒரு இடத்துல அண்ணாமலை நூல் கரெக்டா பிடிச்சிருக்கிறார் நினைக்கிறேன். ஒரு மூவ்மெண்ட் தான் இந்தியாவினுடைய வரலாறு. மூவ்மெண்ட் தான் காங்கிரஸ் கட்சியா மாறுது. ஒரு கரப்ஷன், ஆன்டி கரப்ஷன் மூவ்மெண்ட் தான் ஆம் ஆத்மியா மாறுது. ஒரு 1 year மூவ்மெண்ட் தான் ஒரு PMKயாக மாறுகிறது. ஒரு ஆன்டி ஹிந்து அஜிடேஷன், ஒரு ரேஷனல் மூவ்மெண்ட், சோ கால்டு பகுத்தறிவாளர் மூவ்மெண்ட் தான் திமுகவாக மாறுகிறது, ஜஸ்டிஸ் கட்சியாக மாறுகிறது. நீங்க எப்படி பார்த்தாலும் ஒரு மூமெண்ட்ங்கிறத, இப்ப திருமாவளவனுடைய கட்சி எது அப்படின்னு கேட்டா தேர்தல் பாதை, திருடர் பாதைன்னு சொன்ன ஒரு நக்சல் மூமெண்ட் தான். நீங்க எதை எடுத்துக்கொண்டாலும் ஒரு மூமெண்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டியா மாறும்போது அதனுடைய டைமென்ஷன் மாறும், ரொம்ப ஃபோர்ஸா இருக்கும். அப்போ பிஜேபி வீழ்ச்சி அடைகின்றீங்க. இல்ல நான் சொல்ல பாருங்க, திடீரென்று ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டின்னு நீங்க ஆரம்பிக்கும் போது அது அந்த ஃபோர்ஸ் அதுல வரவே வராது. இதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். இல்ல சார், இப்போ ஃபோர்ஸ் ஆரம்பிக்கிறாரு, இதன் மூலமாக பாஜக தமிழகத்திலே தோய்வடையுமா? அது எனக்கு தேவை. இப்ப பாஜக தோய்வடைந்து விடும் நீங்க சொல்றத பார்த்தா அண்ணாமலை கட்சி ஆரம்பிப்பாரு. இல்ல தொய்வடையாதுங்க, தொய்வடையதுக்கான வாய்ப்பே இல்லை. அதாவது ஒரு விஷயம், இங்க கருத்து வேறுபாடுன்னு ஒண்ணு இருந்தாதானே தொய்வடையும். சரி, கருத்து வேறுபாடே இல்லையே. பாஜகவுக்கும் கருத்து வேறுபாடு இல்லை. அப்ப பாஜக உறுப்பினர்கள் நேரடியாக அண்ணாமலைக்கு வேலை செய்வதில் உங்களுக்கு எந்த விதமான மன வருத்தமும் கிடையாது.
இல்ல அது கட்சி முடிவு செய்ய வேண்டியது. நான் ஒரு பத்திரிகையாளனா நான் என்ன சொல்றேன் அப்படின்னு கேட்டால், அதாவது ஒரு மூமெண்ட் டெவலப் பண்ணும்போது இப்ப அந்த மூமெண்ட் இப்போ ஆர்எஸ்எஸ் என்பதே ஒரு மூமெண்ட் தான். அது என்ன சொல்லுது, எல்லா கட்சிக்காரங்களும் என் கூட இருக்கலாம் தான் சொல்லுது. ஆனால் சில அரசியல் கட்சிகளை அனுப்ப மாட்டார்கள்ங்கிறது வேற விஷயம். அவ்வளவுதான். இந்த முன்னணி ஒரு மூமெண்ட் தான், எல்லா அரசியல் கட்சிக்காரங்களும் இருக்கலாம் தான் சொல்லுது. ஆனா சில அரசியல் கட்சிகள் வேற காரணத்துக்காக அனுப்ப மாட்டாங்க. கண்டிப்பா. அப்போ ஒரு மூமெண்ட் எப்படி இருக்கணும், அவர் அவர் அளவுல ரொம்ப தெளிவா இருக்காரு. ஒரு கான்ஃபிளிக்ட் எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி கூடயும் எனக்கு இப்ப வேண்டாம், நான் லீடர்ஸ் டெவலப் பண்ணணும், அட்மினிஸ்ட்ரேட்டிவா அஜிடேட்டிவா ஒரு அவங்களுக்கு மூவ்மெண்ட் தெரிஞ்சாதான் நாளைக்கு ஒரு அரசியல் கட்சியில வர முடியும். அப்படிங்கிறதுனால இது அவர் கரெக்டா நாடி பிடிச்சிருக்காருங்கிறதுல எனக்கு மாற்று கருத்து கிடையாதுங்க. நான் அவரை புகழல, நானு ஒரு அனுபவஸ்தருங்கிற முறையில கரெக்டா நாடி பிடிச்சிருக்கிறார், மூமெண்ட்னு ஆரம்பிச்சிருக்காரு. ஆனா அடுத்தடுத்த டைமென்ஷன் எப்படி வருகிறதுன்னு நம்ம பார்க்காம இப்ப நான் சொல்ல முடியாது.